நன்றி மாலிக் திருமதி லோகநாதன். எனது அன்பார்ந்த மக்கள் விடுதலை முன்னணியின் இங்கிலாந்து வாழ் சகோதர சகோதரிகளே, உலக இடதுசாரி கொள்கை என்ற குளத்தில் தாமரை பூத்ததைப் போல ஜேவிபி என்ற ஒரு சிறு இயக்கமாக தொடங்கி இன்று இலங்கை தீவின் ஆட்சியை தோழர் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் பூ மலர்ந்துள்ளது. இலங்கையை சுதந்திர இலங்கையாக ஆங்கிலேயரிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்களின் பங்கு மிக அளப்பெரியது. இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது, சுதந்திரத்துக்கு முன் இலங்கையிலே இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, பிரதேசவாதம் இல்லை. ஒரு இலங்கையராக சுதந்திரத்துக்கு முன் இருந்துள்ளோம். இதன் பின் தேசிய கட்சிகள் வலுப்பெற்றது. இனவாத மதவாத கட்சிகளாக உருவெடுத்தன. சமகாலத்தில் தமிழ் பேசும் மக்களின் பிரதேசத்திலும் இனவாதத்தை மையப்படுத்தி கட்சிகள் உருவெடுத்தன. இதன் விளைவாக இனவாத மதவாத அற்ற கொள்கையுடன் மக்கள் விடுதலை முன்னணி உருவாகியது. தமிழ் பேசும் மக்கள் பலர் இணைந்திருந்தனர். தோழர் ரோகண அவர்கள் தலைவராக இருந்தபோது யாழ்ப்பாணத்தில் எனது பிரதேசமான சுன்னாகத்தில் பலர் அங்கத்தவர்களாக இருந்திருந்தார்கள். தோழர் ரோகண அவர்கள் பல தடவை எனது பிரதேசமான சுன்னாகத்தில் தங்கியிருந்துள்ளார். இந்த கூட்டத்தில் இருக்கும் சிறியண்ணையின் வீட்டில் கூட தங்கி இருந்திருக்கிறார். தோழர் ரோகண தமிழ் பேசும் மக்களுடன் நெருக்கமாக இருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்த அப்போது இருந்த ஜனாதிபதி JR மற்றும் பின்னர் வந்த ரணில் திட்டமிட்டு இனக்கலவர